பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது டாப் 5 சினிமா. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவி குமாரோட தயாரிப்பில் வெளியான படம் தான் பீட்சா. இந்த படம் தான் கார்த்திக் சூப்பராஜுக்கு முதல் படமும் கூட. விஜய் சேதுபதியோடைய கெரியர் இதுக்கப்புறம் தான் பீக்குக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த பீட்சா படம் அதோடைய வெற்றியை தொடர்ந்து பீட்சா 2, பீட்சா 3 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பீட்சா 4 அப்படிங்கிற ஒரு படமும் எடுக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு லீட் ரோலாக அபிஹாசனை புக் பண்ணியிருக்காங்க. அபிஹாசன் வேறு யாருமே இல்லை, நடிகர் நாசருடைய பையன்தான் அவர் ஏற்கனவே கடாராம் கொண்டான் படத்துலையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இந்த பீட்சாவோடைய ஃபீவர் இந்த 4வது பாகத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சமீபத்திய காலங்களில் பீட்சா அப்படிங்கிற அந்த ஒரு மித்தாலஜிக்கல் அதே மாதிரி ஹாரர் பேஸ்டு படங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இது வேறு விதமாக எடுக்கிறதாகவும் அந்த படக்குழுவினர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரதி கண்ணம்மா, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப் இந்த படங்கள்லாம் இயக்கியவர் தான் இயக்குனர் சேரன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருமணம் ஒரு படம் பண்ணார். பட் அந்த படம் பெருசாக போகலை. இவர் அதுக்கு அடுத்தபடியாக சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்காக ஒரு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி விஷயம். அந்த படத்துடைய ஹீரோ சுதீப், அதுவும் தெரியும். ஆனால் இவர் ஒரு வெப்சீரிஸ் இயக்கியிருக்காரு. அந்த வெப்சீரிஸ் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த வெப்சீரிஸ்க்கு பேர் என்னென்னா சேரன்ஸ் ஜேர்னி அப்படின்னு வச்சுருக்காரு. இதுக்கு ஒளிப்பதிவாளராக ஏகாம்பரம் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பிரசன்னா, சரத்குமார்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. சேரனுடைய தரப்புலேருந்து ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படங்களும் பொங்கலுக்கு வெளியாக போகிறது அப்படிங்கிறது உறுதி செஞ்சாச்சு. தமிழில் இந்த படம் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த 2 நடிகர்களுக்குமே தெலுங்குலேயும் ஒரு மார்க்கெட் இருக்குது, அதுவும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சமீபத்தில் வாத்திங்கிற படம் தெலுங்கில் சார் அப்படிங்கிற ஒரு பெயர்லையும், அதே மாதிரி மாவீரன் படம் அங்கே மாவீரடு அப்படிங்கிற மாதிரியாகவும் பேர்லையும் வெளியாச்சு. ஆனால் இந்த பொங்கலுக்கு இந்த 2 படங்களும் நேரடியாக அங்கே ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா தெலுங்கில் நாகார்ஜுனா, மகேஷ் பாபு, வெங்கடேஷ் இவங்க இந்த பெரிய தலைகளுடைய படங்கள் ரிலீஸ் ஆக போகிறதுனால இவங்களுடைய படங்களுக்கு அங்கே தேட்டர் கிடைக்காம கொஞ்சம் திண்டாட்டமாக இருக்கிறதுனால அங்கே சில வாரங்களுக்கு பிறகு இந்த படங்களை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருந்துருக்காங்க. ஆனாலும் கேரளாவில் இந்த படம் ரிலீஸ் செய்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்ன இருந்தாலும் அங்கே உள்ள தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் 2ம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு பெரிய வருத்தத்தையே தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் வெளியான சூரரை போற்று படம் என்ன ஒரு ஹிட் அடிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆனப்போ அது தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ஹிந்திலையும் ரீமேக் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த படம் 100 crore கலெக்ஷன்ல இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓடிடியில் டைரக்டாக ரிலீஸ் ஆன படத்தோடைய லிஸ்ட்லேயும் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படமாக வந்துச்சு, ஒரு பெரிய படம். அதுக்கப்புறம் இப்போ சூர்யா அவர்கள் கெங்குவா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கெங்குவாக்கு அப்புறம் சூர்யாவும் சுதா கோங்கராவும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கு சூர்யா 43 அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு அந்த படத்தோட இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு ஏற்கனவே காட்டுப்பையிலே அந்த ஒரு பாட்டுக்காக எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த பாட்டோட சிங்கரான தி தான் இந்த பாட்டும் பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் கூட. இதில் கூடுதலான சிறப்பு என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ்குமாருக்கு இது 100வது படம். ஸோ எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு பேக்கடு காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுவும் சுதா கோங்கராவுடைய மாஸ்டர் பீஸில் ஒரு பீஸாக இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. தளபதி 68 படத்தை வெங்கட் பிரபு இயக்குறாருன்னு தெரியும். அதோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்துச்சு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே கோட் அப்படிங்கிற ஷார்ட் வெர்ஷனில் பெயர் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு அரசியல் புரசலாக கசிய விட்டுச்சு. ஆனால் இதை கன்ஃபார்ம் பண்ணுறவருமா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோடைய ஷூட்டிங் இலங்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 விஜய் இருக்காங்க. ஒரு வயதானவர், இன்னொருத்தவர் 17 வயது உள்ள ஒரு முகம். கிட்டத்தட்ட இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கிற அந்த பைலட் ஸ்டைலில் 2 விஜய் கைகோர்த்து போகிற மாதிரி ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பைக்கில் 2 பேரும் போகிற மாதிரி ஒரு செகண்ட் சிங்கிளும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோடைய காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னென்னா, தி ஜெமினி மேன் அப்படிங்கிற அந்த ஒரு படம் ஹாலிவுட்டில் புகழ்பெற்ற இயக்குனரான ஆங்லியோடைய தி ஜெமினி மேன் வில் ஸ்மித் நடிச்சிருப்பார். ஸோ அந்த கதையை ஒட்டி இவங்க ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தையும் நிறைய பக்கங்களில் எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ மொத்தத்தில் தளபதி 68 ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு எல்லார் தரப்பாலையும் எதிர்பார்க்கப்படுகிறது.